அவர் இந்த அறநிலைத்துறை அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் இருந்து அவர் பேசாமல் விலகி விடலாம். அவர் நல்ல சாமி கும்பிடுறவர் தான், எனக்கும் தெரியும். எப்பவும் மாலை போட்டிருப்பாரு, எப்பவும் நெத்தியில குங்கும திருநீரோட இருப்பாரு, நல்ல ஒரு பக்திமான். ஆனா அந்த பக்திமான் தனிப்பட்ட முறையில பக்திமான் ஓகே, ஆனா அவரு இந்து மக்களுடைய இந்து கோயில்களை நிர்வகிக்கின்ற ஒரு பொறுப்புள்ள அமைச்சர். ஆனா அவர் எப்படி பிஹேவ் பண்றாரு? அவர் அமைச்சர் மாதிரி பேசுறாருங்களா? பக்தர்களோட பொது இடத்திலேயே அவர் அப்படி பேசுறாருன்னு சொன்னா அவரு இந்து கோயில்களை இந்து தர்மத்தை அவர் பாதுகாக்க இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்காராங்கிற சந்தேகமா இருக்கு. அவர் எல்லா கோயிலுக்கும் நல்லபடியா போயிட்டு வரட்டுங்க, ஆனா நிர்வாகத்தை மட்டும் தயவு செஞ்சு நம்பிக்கை இல்லாம இல்ல பக்தர்களை புண்படுத்துற விதத்துல பேசுறத, பக்தர்களோட வசதி குறைவை பத்தி கவலைப்படாம போற எப்படி தன்னோட பொறுப்பை வந்து நிறைவேற்றிட்டு இருக்காரு. திராவிட முன்னேற்ற கழக அரசு திரும்ப 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 அவர்களுடைய அமைச்சர்களாகட்டும், அதிகாரிகளாகட்டும், முதலமைச்சராகட்டும், துணை முதல்வராகட்டும் எப்படியாவது இந்துக்களை இழிவுபடுத்தி அதன் வாயிலாக சிறுபான்மை ஓட்டுகள் வந்தால் போதும் என்று நினைக்கின்ற மனப்பான்மையில தான் இன்னைக்கு இருக்காங்க. திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில ஓய்வூதிய திட்டத்துக்கு என்ன வந்து அவங்க கொடுக்கறதா சொன்னாங்க, இப்போது என்ன அறிவிச்சிருக்காங்க? ஓய்வூதிய திட்டம், பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற வாக்குறுதியை அவர்கள் மறந்துவிட்டு இப்ப வந்து இந்த அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. எதனால கொடுத்திருக்காங்க? கடந்த ஒரு மாத காலமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்கள். இன்று அரசாங்க ஊழியர்களுக்கான ஒரு விஷயம் வந்து அறிவிச்சிருக்காங்க. போராடி கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள், கல்லூரியில ஆயிரக்கணக்கான இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது. அந்த மாதிரி கல்லூரி ஆசிரியர்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனையோ பேர் அவர்களுடைய வாக்குறுதிகளை நம்பி போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் நெருங்குகின்ற காரணத்தால ஏதாவது ஒன்றை செய்தாக வேண்டும் என்கின்ற சூழ்நிலையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே அதிகமாக கடன் வாங்குகின்ற மாநிலத்தில் நம்பர் 1 மாநிலம் தமிழகம். இவர்கள் ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து இப்போது வரை தமிழகத்தினுடைய கடன் சுமை பல மடங்கு ஏறி இருக்கிறது. சரி, அந்த முதலீடு என்பது வேலைகளை உருவாக்குவதற்காக, கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக இருக்கிறதா என்றால் அதில் எத்தனை சதவிகிதம் அந்த வாங்கின கடன்ல அது போயிருக்குன்னு பார்த்தா மிக மிக குறைவானது. தமிழக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. தேர்தலுக்காக சில அறிவிப்புகள் வாயிலாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கான பாதுகாப்பு பிரச்சனை, இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் பிரச்சனை எல்லாம் மூடி மறைக்க நினைக்கிறது திமுக அரசு.